सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. விஸ்வங்கிற பகவானுடைய நாம குணப்பிரயுக்தமான நாம. ஏன்னா எந்த சொல்லும் அவரை சாட்சாத்தாக சொல்ல முடியாது. ஒரு சொல்லானது ஒரு பொருளை சொல்லணுமே ஆனால் அந்த பொருள்ல ஒரு ஜாதியோ ஒரு செயலோ குணமோ சம்பந்தமோ ஏதாவது இருக்கணும். அந்த பரம்பொருளானது ஒன்றாக இருக்கிறதுனால அதுக்கென்று ஒரு ஜாதி இல்லை, அது ஒரு செயலும் இல்லை. பார்க்கிறது போகிறது நடக்கிறது எனக்கூடியதான செயலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆகாசம் போன்றது, சர்வ வியாபகமானது. ஆகையால் அதுல கிரியையும் குணமும் இல்லை. அது பைநேச்சர் அசங்கம், எதோடையும் ஒட்டாது. ஆகாசம் ஏதாவது ஒட்டுறதோ ஸ்பேஸ் எதோடது ஒட்டுறதோ எதுவும் ஒட்டது. அந்த ஸ்பேஸை விட ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. ஆகையால் அப்பொருளை நாம் எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாது. சொல்லுக்கு எட்டாதது பரப்பொருள். ஆனா அவரை அறிய நாம் சொற்களை உபயோகிக்கிறோம். அதற்காகவே அவர் அநேக குணங்களை வைத்துக் கொண்டு அவதாரங்களை பற்றி உருவங்களை எடுத்துக் கொண்டு சாதாரண மனிதர்களுடைய மனதில் பதியும்படி அநேக லீலைகளை செய்தார். அந்த லீலைகளை வைத்துக் கொண்டு நாம் அவருடைய பெயர்களை சொல்றோம். அதுல ஒரு லீலையாவது பரிசக்கரவர்த்தியினுடைய நிகிரகத்துக்காக 3 அடிகளை கேட்டு அந்த 3 பாதங்கள்னால் மூவுலகங்களையும் அளந்தார். இப்ப மூவுலகங்களையும் அளந்ததுனால சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால உலகமெல்லாம் தாதாக ஆக்கி கொண்டதுனால அவருக்கு உலகம் என்று பெயர் வைத்தோம். விஸ்வம் அப்படின்ற பெயர் அவர்கள் வந்தது. விஸ்வம் என்றால் விசதி இது விஸ்வம், பிரவிசதி இது விஸ்வம். உலகத்தில் தன்னால் செய்யப்பட்டதான ஒவ்வொரு பொருளையும் தான் உலகத்துல கொண்டு வந்திருக்கார். எப்படி ஒவ்வொரு வேஷ்டியிலையும் நூல் இருக்கோ, ஒவ்வொரு ஆபரணத்திலையும் தங்கம் இருக்கோ, அதே போல தன்னால் செய்யப்பட்டதான எல்லா காரியங்களிலும் எல்லா பொருள்களிலும் தான் இருக்க. ஆகையால் பொருள்களில் பூந்திருப்பதனால் பிரவிசதி இது விஸ்வம். விஸ்வம்ங்கிறது பொருள்களில் ஒவ்வொரு பொருளையும் காரண ரூபமாக அவர் கொண்டிருக்க. இரண்டாவது, எந்த உலகங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தனவோ அவ்வுலகங்கள் எல்லாம் மறுபடியும் பிரளய காலத்தில் அவரிடத்திலேயே போய் தங்கி நிற்கிறது. குடமானது கொஞ்ச நேரம் இருக்கு, பிறகு குடம் படைச்சதுமே தான் எந்த மண்ணிலிருந்து வந்ததோ அந்த மண்ணாகவே ஆகிவிடுகிறது. ஆகையால் பொருள்கள் எல்லாம் தன் காரணத்தில் பூந்து கொள்றதுனால அதை மறுபடியும் விஸ்வம்னு சொன்னோம். காரணம் காரியத்துல பூந்ததுனால விஸ்வம்னு சொன்னேன். இரண்டாவது அர்த்தம், இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய செயல்கள்லாம் ஆனதுல மறுபடியும் பரமாத்மா இடத்துல ஒன்றாக போறதுனால விஸ்வம்னு சொன்னேன். அது 3வது ஸ்வரூபம். அதோட மட்டுமல்ல, பரிசக்கரவர்த்தியை விக்கிரகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பொருளையும் தான் பூந்துருக்க, அதனாலையும் விஸ்வம்னு முதல் பாகத்தை பார்த்தோம். இது அது தேயமான ஒரு ஸ்வரூபம். அபிஜானமான ஓங்கார வடிவமாகவே பரமாத்மா இருக்கிறார். இந்த ஓங்காரமானது உலகங்கள் எல்லாம் வியாபித்திருக்கு. முன்னால் நான் சொன்னேன், சொல்லொன்றும் பொருளொன்றும். சிருஷ்டியானது 2 விதம். சப்த சிருஷ்டி, சொல்களாக உண்டானது சிருஷ்டி. இன்னொன்னு அர்த்த சிருஷ்டி, பொருள்களாக உண்டானது. இது சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் விட்டு தெரியாததான ஒரு சம்பந்தம். சொற்களுக்கும் பொருள்களுக்கும் விட்டு தெரியாததான சம்பந்தம்.
அந்த சொல்லும் பொருளும் கலந்திருக்கிறது தான் பார்வதி பரமேஸ்வரான்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். எப்படி இடைவிடாம ரெண்டு பொருளும் கலந்திருக்கோ அதே மாதிரி பொருள்களை குறிப்பதற்காக சொற்கள். அந்த சொற்கள் எல்லாம் ஆலிருந்து சா வரைக்கும் அல்ல ஆலிருந்து ஆ வரைக்கும் எழுத்துக்களாக இருக்கு. இந்த ஆலிருந்து ஆ சேர்த்தா ஆம் அப்படின்னு பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஆ வரைக்கும் எல்லாம் ஆம். இந்த ஆம் தான் மனிதனுடைய சுரூபம். இந்த ஆம பார்த்தீங்கன்னா ஆம்னா நான். இந்த நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யார் ஆனது எங்கே போய் நிற்கிறது? பரம்பொருள்ல போய் நிற்கிறது. அதனால ஆமானது பிரம்மமாக ஆச்சு. ஆமன் வந்து ஆலிருந்து ஆவரைக்கும் முழுமையானது. எல்லாம் ஆல்பபெட் எல்லாமும் சேர்ந்தா சேர்ந்ததுங்கிறது பிரம்மம். அப்ப என்னாச்சு? அகம் பிரம்மா போகம் நான் யார் அப்படின்னு விசாரிச்சேன்னா அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான நிலைக்கு வந்து சேர்றது. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான இந்த பிரம்மம் அதுதான் ஓங்காரத்தினால குறிக்கப்படுகிறது. இந்த ஓங்காரத்துக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் பிரம்மம்னா நம்ம சுரூபம் நமக்கும் ஒரு காரியம் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் எப்படி புரிஞ்சு தருது அப்படின்னா மனிதனை அவருடைய நிலைகளை என்னது என்று பார்ப்போம். மனிதனுடைய நிலைகள் ஒன்று பொழிந்து கொண்டிருக்கிற நிலை, இரண்டு சொன்ன நிலை, மூணாவது தூங்குற நிலை. இதற்கு மூணுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு நிலை இருக்கு. அந்நிலையை பற்றி நாம் இப்ப பார்க்கல. இந்த மூன்று நிலைகளையும் அனலைஸ் பண்ணினோமே ஆனால் விசாரித்து பார்த்தோமே ஏன்னா இந்த மூன்று நிலையிலும் பிரம்ம நிலையாக நான்காவது நிலையாக தான் இருக்கு என்ற அறிவு. அந்த நான்காவது நிலையானது சில பொருள்கள் சில சந்தர்ப்பங்கள்ல சேரும் பொழுது மூன்று நிலைகளாக மாறுறது. ஒரே நிலை தான் அது. அந்த நிலையானது 19 புலன்களோட அப்படின்னா 5 அறிவு புலன்கள், 5 செயல் குணங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த உபாதிகளோடு சேருமையானால் இதற்கு ஜாகிரதை பேரு. இவைகளே சூக்மமாக எடுத்துக்கொண்டு மனசு எனக்கூடியதான உபாதியோட மட்டும் சேர்ந்து இருக்கமையானா நாம் அதை சொப்பனம்னு சொல்றோம். சொப்பனத்துல புலன்கள் வேலை செய்யல, நிதியெல்லாம் வேலை செய்யல, பிராணம் மட்டும் இருக்கு. அதே போல மனசு மட்டும் வேலை செய்யுது. இதுக்கப்புறம் அங்கே மனசும் வேலை செய்யாம நின்று போயிடுது, வெறும் பிராணம் மட்டும் வெளியில இருக்குன்னா அதுக்கு சுசுத்தின்னு சொல்றோம். ஆனா இவைகள்லாம் அந்த நான்காவது நிலையினுடைய 3 விசேஷமான நிலைகள். இவைகளோடு சேரும் பொழுது அந்தந்த நிலை அடையுது. ஆனா ஒரு எல்லாவற்றையும் இருக்கக்கூடியது ஒரே நிலைதான் அப்படின்னு துரிய நிலை. அப்படி துரியம்னா நான்காவது இந்த 3க்கு அப்பாற்பட்டது. அதனால மாயா சங்கா துரியம்ங்கிறோம். 1 2 3 4 சொல்லல. இந்த ஒண்ணுதான் இந்த 3ஆக ஆகப்படுகிறது. இருக்கக்கூடிய லைட் ஒண்ணுதான் சிக்னலுக்குள்ள வெள்ளை லைட்டு தான். அது சிவப்பாகவும் அது மஞ்சளாகவும் அல்லது பச்சையாகவும் காணப்படுவது இருக்கிறது உள்ள ஒரே லைட்டு தான். அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு தத்துவமானது ஜாகிரதாகவும் ஸ்வப்னமாகவும் சுசுப்தியாகவும் காணப்படுறது. இந்த ஜாகிரத்து ஸ்வப்னம் சுசுப்தின்னு எப்படி இந்த மனிதனுடைய பிரம்மா செய்த அகமத்து சொன்னேனோ இதே சொல்லும் தான் ஓங்காரத்தை சொல்லும் பொழுது அகார ஓங்காரம் அகாரம்னு சொல்லுங்க. இந்த அகார ஓங்காரம் அகாரமானது இந்த அகாரம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அகாரத்துல ஜாகிரத நிலையில இருக்கும்போது உலகம் எல்லாம் நீங்க பார்த்து உலகத்துல உலகம்னா என்னது? ஆக்சுவலா உலகம் இவ்வளவு பெருசா இருக்கே தவிர இந்த உலகத்தை நீங்க பார்த்தோம்னா இந்த பஞ்ச பூதங்கள் தான் இருக்கு. ஆக்சுவலி பையன் ஆகாசம், வாயு, ஜலம், நெருப்பு, புழுதி இதை தவிர வேற ஏதாவது இருக்கும்? எந்த பொருள் டேபிள் எடுத்தா மரத்தினால் உண்டாப்படுது, மரம் பூமிக்கு சேர்ந்து. இந்த தவறு எடுத்தா கல்லு மண்ணு சிமெண்ட் அது பூமிக்கு சேர்ந்து. இது எதை சொன்னேன்னா ஒரு பழம்னு எடுத்தோம்னா பூமியில இருந்தது பூமிக்கு சேர்ந்தது. நீங்க போட்டதான செஞ்சரியோ தோடோ இருக்கனால அது பூமிக்கு சேர்ந்தது. ஏன்னா பூமியில இருந்தா தங்க வந்துடும். நீங்க குடிக்கிற தீர்த்தம் ஜலத்துக்கு சேர்ந்தது. மூச்சு காற்று வாங்குறது அது இது வாயுக்கு சேர்ந்தது. அதே போல நீங்க எந்த பொருளை நீங்க உலகத்துல எடுத்தாலும் சரி, அது ஏதோ வேதாந்தமான புத்தகத்திலேயே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களேயானால் கடைசியில் உங்களுக்கு என்ன ஏற்படுறது? இந்த பஞ்சபூதங்கள் தான் ஏற்படும். இந்த பஞ்சபூதங்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க நீங்க அனுபவிச்சிருக்க காரணம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல காரணமே நீங்க ஒழித்துக் கொண்டு உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கு. உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு விஸ்வம்னு பேரு.
இந்த அகமகம்னு நமக்குள்ள பதில இது உலகம். ஆனா இந்த உலகத்தை நமக்கே விஷ்ணுன்னு பேர் வச்சிருக்கேன். ஆனா இத நீங்க கண்டிஷன் சின்னதான சங்குச்சிதமான உலகத்தை தான் நீங்க அனுபவிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வேண்டியதான பஞ்சபூதங்களை தான் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க அமெரிக்கால என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. ஜெர்மனியில என்ன நடக்கிறதுன்னு நீங்க அனுபவிக்கலாம். அந்த ஊர்ல போனா அனுபவிச்சிருக்கு. ஆனா நீங்க அந்த எதில் உங்களுக்கு இருக்கோ அந்த உலகத்துல அங்கேயே இருக்கு. உங்க உலகத்துல நீங்க இருக்கு. ஆனா அந்த என்னது இந்த பஞ்சபூதம் தான். அதனால உங்களுக்கு என்ன பேரு விஸ்வம்னு பேரு. இந்த விஸ்வம்ங்கிறது அந்த பிராட் பேஸ்ட் பரமாத்மாவுக்கு சொன்னா விஸ்வம்னு வைஸ்வானம்னு பேரு. இந்த விஸ்வம் வைஸ்வானது மைக்ரோ லெவல்ல உங்க லெவல்ல நீங்களுக்கு விஸ்வம்னு சொன்னேன். மேக்ரோ லெவல்ல அதை பார்த்தேனால் அதற்கு வைஸ்வானது விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி சங்கசாத்மிகா அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இதே ஸ்வரூபம் தான் தெரியும். ஆகையால் இந்த விஸ்வம் எனக்கூடியது ஓங்காரத்தினுடைய முதல் பாதம். அப்படியே பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடத்துல நாங்க பார்த்திருக்கோம். இப்படி இந்த ஆகாரமும் அந்த ஓங்காரத்துக்குள்ள போந்துருக்க விஸ்வம். இப்ப இந்த ஓங்காரத்துல வேதங்கள் எல்லாம் வெளியில வந்து ஓங்காரத்துக்குள்ள வேதங்கள் பூந்து கொண்டிருந்தன. அதனால்தான் சிருஷ்டி காலத்துல ஓங்காரத்துல வெளியில வந்தது. இப்ப விஸ்வம் பூந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் விசதியும். வேதங்கள் ஓங்காரத்துல பூந்துருக்கு. அதே போல ஓங்காரத்துல தான் வேதங்கள் வருது. என்ன வேதம் சொல்லணும்னு சொன்னா ஓம் அக்னிவேத புரோஹிதம் ஓம்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஏன் அப்படிதான் சொல்லணும்? யோவேதாத உஸ்வர புரோக்தா எந்த ஸ்வரமானது வேதத்தில் ஆதியில் சொல்லப்படுகிறதோ வேதாந்தேக பிரதிஷ்டிதா வேதம் முடிகிற காலத்திலையும் அதுல பிரதிஷ்டையா அதை சொல்லிட்டு நிக்க வைக்கிறதோ அப்படின்னு சொல்றோம். சத்திய பிரகிருதி லீனத்யா இந்த பிரகிருதியெல்லாம் அந்த ஓங்காரத்துல லயத்தை அடைஞ்சிருக்கோ எப்பரஹா அதை விட யார் உயர்ந்தவரா இருக்காரோ சமஹேஸ்வரா இதான் நமக்கு கஷ்டம். நம்ம இது டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். இதோட என்ன ஓங்காரம். ஆகையால் வேதத்திலிருந்து ஓங்காரம் இருக்கு. ஓங்காரத்திற்குள்ள வேதம் பிரவேசிச்சிருக்கு. ஆகையால் பிரவிஜலீஸ்வம். இப்ப அர்த்த சிருஷ்டியை சொன்னேன். அர்த்த சிருஷ்டிக்கு காரணமான சப்த சிருஷ்டியை சொன்னேன். சப்த சிருஷ்டியிலையும் இப்படிப்பட்டதான விசதி பிரவிசதி எனக்கூடியதான அர்த்தங்கள் இருக்கிறதுனால விஸ்வம்னு பரமாத்மாவுக்கு பேரு. ஏன்னா இந்த ஓங்காரமாக விஸ்வத்தை கழிக்கிறது. இது வரைக்கும் 3 கிளாஸ்ல பார்த்தோம். ஏன்னா இந்த நாமாவுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்திருக்கோம் நமக்கு ஞாபகம் இருக்கோம்னா இப்படி இந்த ஓங்காரமானது 2 விதமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பரமாகவும் அபரமாகவும் இது இருக்கு. பரம் என்று சொன்னால் உபாசிக்கத்தக்கது. பரம்னு சொன்னா அது அறியத்தக்கது. அபரம்னு சொன்னா உபாசிக்கத்தக்கது. உபாசனை என்று சொன்னால் மனதனால் ஒரு அம்சத்தில் வேதத்துல சொன்னபடி நினைத்து அதையே தியானம் பண்ணுகிறது. உபாசனம். வேறொரு எண்ணம் குறிக்கவனும் இந்த ஒரே எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பதற்கு உபாசனம்னு வேறு. விஜாதீய பிரத்யய அனந்தரிக்க சஜாதீய பிரத்யய பிரவாக உபாசனம். அதே ஒரு எண்ணத்தையே மனத்துல வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பண்ணிட்டே இருக்கிறது அந்த எண்ணம் கூட போயிடும். 1000 எண்ணங்கள் மனசை கவலைப்படுத்தே இருக்குங்க. ஆனா இதெல்லாம் நீக்கி ஒரு எண்ணமாக பண்ணினேன்னா கடைசியில அந்த எண்ணம் கூட டிராப் ஆயிடும். அப்ப அந்த மனசானது என்ன ஆகுது? ஒரு இடத்துல தனித்து நிற்கிறது. அதுக்குதான் சமாதி. அந்த மனசானது சமாதி நிலையில் பெறுகிறது. யோகா சித்த விருத்தி நிரோதா. சித்தம் மனது அதுல இருக்கக்கூடியதான விருத்திகள் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நிறுத்துவதற்கு யோகம் வருது. அந்த யோகத்தினுடைய கடைசி நிலையானது சமாதி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி. அந்த சமாதி மனசு விழுந்துடுறது. எப்ப மனசு விழுந்துடுறதோ அப்பொழுது அந்த பரம்பொருளானது தானா நமக்கு தெரிகிறது. இதுதான் அங்க இருக்கு நடக்கிற பிராசஸ் அப்படின்னு இது வரைக்கும். இப்ப இந்த ஓங்காரமானது பரம்பரத்தினுடைய குறிப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இங்க அந்த வேதங்கள் தான் பரம்பரத்தை சொல்றதுன்னு சொன்னேன். இந்த வேதங்களுக்கு மூலமா இருக்கக்கூடியதான இந்த ஓங்காரமானது பரமாத்மாவை சொல்ற காரணத்தினாலையும்
வேதத்துல இருக்கக்கூடியதான பெயர்களைத்தான் நாம் தனித்தனியாக எடுத்து விஸ்வநாமத்துல தனியாக போட்டு வச்சதுனாலையும் இது வேத மந்திரங்களுடைய ஒரு பகுதிகளாக இருக்கிறதுனால இதை சொல்வதற்கு முன்னால ஓங்காரத்தை சொல்லணும். விஸ்வநாமம் சொல்வது ஓம் கிருஷ்ணம் விஷ்ணுவகாரா அப்படின்னு சொல்லணும். கடைசியில சர்வ பிராணாயுத ஓம் நம இது வேதம் மாதிரி. அதனால இது அவசியம் எல்லோரும் பாராயணம் பண்ணணும். சாதாரணமாக வேதங்களை ஸ்திரீகளுக்கு அத்தியன பூர்வகமாக சொல்லி தருவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்திரீகளுக்கு வேதம் இல்லையே நான் சொல்றேன். அத்தியன பூர்வகமாக சொல்லி தருவதில்லை. அத்தியன பூர்வகம்னா ஒரு குருவிட்ட போய் அவர் ஒரு தடவை சொல்றது, அப்புறம் மற்றொரு 3 தடவை சொல்லிக்கிறது. இப்படி தந்தை சொல்லி அதை நோட்டு பண்றது இல்லை. ஏன் நோட்டு பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லையா கேட்கிறேன். இதுல அவளை டீபார் பண்ணல, அவளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸாம்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு பரீட்சையில இந்த 4 பேரும் நீங்க எழுத வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அது படிக்கப்படாதுன்னு இல்ல, எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம். அது படிக்காத போனாலும் ஏன் அப்படி அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேதங்கள் எதற்காக நீங்க படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வேதங்களானது நீங்க படிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னா இதை பண்ணி அப்புறம் கர்மாக்களை பண்ணணும். கட்டபூர்ணமாக ஆரம்பிச்சு ஜோதிஷோகம் இந்த கர்மாக்களை பண்ணலாம். இந்த கர்மாக்களை பண்றதுக்காக வேதம் படிக்கணும்னு சொன்னேன். அந்த கர்மாக்களை நீங்க தனியாக பண்ண முடியாது. ஸ்திரீகள் தனியாக பண்ண முடியாது. அவ பண்ணலாமான அவளும் தனியா பண்ண முடியாது. பத்னவே சிதமாத்தியம் பவதி கோபத்துக்கு முன்னால ஆசைகளை கூட்ட ஆமா இந்த நெய்ய பாரு 10,000 ரூபாய் 10 கூட கொடுத்தா நான் வாங்கிட்டு கர்மாக்களைன்னா வாங்கி வேற வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தா தான் அந்த நெய்யானது அந்த விஷயத்துக்கு உபயோகப்படும். அதே போலவே தானே பிராமண அக்னிஹோத்திரம் பண்ணணும், சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த அரிசியை போனது அந்த மாதிரி கையால கொடுக்கணும். அந்த மாதிரி தொட்டா அரிசி தானே நீங்க எடுத்து போட்டா பிரயோஜனம் இல்லை. இப்ப எடுத்து கொடுக்கணும். நீங்க பண்றதுக்கு மேல ஸ்நானம் பண்ணிட்டு வெளியே போனாலும் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாதான் அக்னிஹோத்திரம் உபயோகப்படும். எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரியே அந்த மாதிரி பண்றப்ப இவர் ஹேண்ட் பண்ணினாக்கா கொண்டு வந்து அதனால விவாகமானது எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் தம்பத்தியோசாதிகாரா 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணும் பொழுது ஒருவர் அத்தியனம் பண்ணினா போதும் இல்லை. அந்த 10 வருஷ காலம் மனுஷனுடைய லைஃப் ஆனது ரொம்ப பிரஷர். எல்லாத்தை விட பிரஷர் உங்களுக்கு காலம் போனா திரும்பி வராது. காத்து போனா மறுபடியும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதே கஷ்டம். சில பேர் மணி சில பேருக்கு தான் வரும், எல்லோருக்கும் வராது. நிறைய படிச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம், காசு வராம இருக்கலாம். சில பேர் சாதாரணமா இருந்தாலும் நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கு எது போனாலும் சொத்து போனா சம்பாதிக்கலாம், காலம் போனா இது போனா சம்பாதிக்கலாம். ஆனால் காலம் போனா போனது போனதுதான். ஒரு செகண்ட் போச்சுன்னா அவ்வளவுதான் போனது. இப்படி அந்த காலத்துக்கு அது மெட்ரோ குவான்டிட்டி, ஸ்கேலர் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் வேற இருக்கு. ஏன்னா அது எப்பவும் முன்னால்தான் போகும், பின்னால திரும்பி வராது. ஆகையால் அந்த காலமானது ரொம்ப சிறந்ததா இருக்கிறதுனால அந்த காலத்தை கட்டிய பிடிச்சிருந்தோம். 10 வருஷ காலம் நீங்க இதுக்கு பதில வேற ஒண்ணு பண்ணலாம். எது உங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படுமோ அது பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கா வேதத்தை அத்தியனத்தை மட்டும்தான் அவளுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கார். வேத பாஷ்யம் வாசிக்கிறான், வேதத்தில் இருக்கக்கூடியதான கர்மங்கள் வாசிக்கிறான், வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான இதிகாச புராணங்கள் வாசிக்கிறான். ஆகையால் அவைகள்லாம் வாசிக்கிறான். ஆகையால் இப்படி அவளும் வசிக்கணும் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுனால இங்க என்ன சொல்லியிருக்கோம், விஷ்ணுதாசனாம எல்லோரும் சொல்லலாம். அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம். விஷ்ணுதாசனாமத்திலேயே சொல்லலாமா? அவசியம் சொல்லணும். ஏன்னா இது எல்லோருக்குமாக சொல்லப்படும். அதோட இல்ல மகத்தரமான ஒரு பிராயச்சித்த கர்மம். எப்படிப்பட்டதான பாபம் சொன்னாலும் அத்தனை பாபங்களும் போறதுக்கு விஷ்ணுதாசனாமம் ஒண்ணுதான் வழி. ஆகையால் விஷ்ணுதாசனாமம் சொல்லும் பொழுது ஓங்கார பூர்வகமாக சொல்லணும். நீங்க தனியா ஓம் 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 ஓங்காரத்தை உபாசனம் பண்ணக்கூடாது.
நாங்க அது பண்றேன் ஆரம்பிச்சிடாதீங்க. ஆனா எது பண்ணோம்? ஓம் விஸ்வம் விஷ்ணு சொல்லலாம். ஸ்ரீகரம் சொல்றார். இந்த ஓங்கார பூர்வகமாக சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓங்காரமானது ஆழ இலையில அது காஞ்சு போனவர்கள் கட்டி நிலையான மேல இருக்கிற ஜோடி குழி உள்ள அந்த நரம்புகள் எல்லாம் எப்படி உன்னோட ஒண்ணு போத்து இருக்கோ அதே போல இந்த உலகம் முழுக்க அந்த ஓங்காரத்துல போத்து இருக்கு. அந்த பிராமஸ்வரூபம் இருக்கிற அது என்ன எல்லாத்துக்குள்ள உலகம் உள்ள அதுக்குள்ள போட்டு இருக்கு. அந்த போட்டு இருக்கக்கூடியதான அந்த ஓங்காரமானது அது எல்லாருக்கும் சமமாக இருக்கு, எங்கும் சமமாக இருக்கு. அந்த சமமாக இருக்கிறத நம்ம பார்த்தோமே ஆனால் நம்ம மனசுல ஏற்றத்தாழ்வுகள் போது இருக்குது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது. இது இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒருவரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா போய் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்த்தாலே ஏன்னா நம்ம அவாய்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொருத்தர பார்த்தாங்கன்னா சரி இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறோம். சில சமயத்திலேயே மாறுது. சில சமயத்துல ஒருவரை பார்த்தீங்கன்னா வந்து பேசுறீங்க, அவரோட குடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த பக்கமா பார்த்துட்டு போற என்ன சுவாமி வா சில நாள் பார்த்து கோபானிங்கிற சில நாளைக்கு வேண்டாங்கிற. இப்ப ஏற்றத்தாழ்வுகள் மனசுல இருக்கத்தான் இருக்கு. அதே சமயத்துல சில சமயங்கள் நம்ம அவசரமா போகும்போது சில பேரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. கொஞ்சம் நீங்க நிதானமா இருந்தா இருந்து பேசிட்டு அப்புறம் பாரு. காலம், வேகம், நிலை இதெல்லாம் வச்சிருந்துதான் சில பேர் எல்லோரோடையும் நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆனா இவைகள் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும். அத நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் சமமாக பார்க்கணும். இந்நிலையிலும் எப்பொழுதையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியதான நிலை இருக்க அதுதான் உயர்ந்ததான நிலை. அந்நிலையை நமக்கு வர கொடுக்கக்கூடியது விஷ்ணுதாசனம். உங்களை எப்படி தயார் பண்றதுங்கிறது விஷ்ணுதாசனமானது சாதன சாஸ்திரம். சாதன சாஸ்திரம்னு அது ஒரு ட்ரெயினிங் கொடுக்கறதுங்களுக்கு. அது மனுஷனை எப்படி மாத்துறது. உலகத்துல 2 விதமான படிப்பு நான் சொல்லிருக்கேன். பராதைவா பராஜா. இதுல அபராவித்யான்னு ஒன்று இருக்க பட்சல வேதோ எதிர்வேதோ சாமவேதோ அகர்வாஞ்சிருதோ சித்தாகல்போ வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிடம் இத்தனையும் பிளஸ் உங்க சயின்ஸ் எல்லாம் சயின்ஸ் ஆர்ட்ஸ் இந்த மாடர்ன் எஜுகேஷன் என்ன சொல்லல இத்தனையும் உங்களுக்கு என்ன பண்றதுன்னா இந்த மனுஷனுக்கு அவனுக்கு மற்றவைகளை எப்படி சம்பாதித்துக் கொள்கிறது என்கிறது காட்டுறது. நீங்க வார்த்தைதான எம்பியோ எம்பியோ ஏதோ பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் எதுவும் சொல்றேன் ஒன்னும் அர்த்தம் இல்லாத படிப்பேன். என்னமோ படிக்கிறேன். இவைகள்லாம் என்ன கொடுக்கிறது இவனுக்கு அப்படின்னா இவனுக்கு வேண்டியதான தேவைகளை கொடுக்கிறது. உங்களுக்கான பொருள்களை கொடுக்கிறது உங்களை கொடுக்கல, உங்களுக்கு உங்களை காட்டி கொடுக்கல. பெரிய இன்ஜினியரா இருக்கு, உங்களுக்கு வேண்டியதான மிஷனை தயார் பண்றேன். ஒரு டாக்டரா இருக்கு, மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இது அறுக்கிறதுக்கு வேண்டியதான கத்தியை தயார் பண்றேன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தணும் நம் வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தலாம். இவைகள்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுக்கிறது. ஆனா தங்களை கொடுத்ததோ தங்களை பற்றி சொல்லவே இல்லை. மனிதன் யார் யோசனை பண்ணிடுவார். இந்த சரீரம் மனிதன் அல்ல. இந்த சரீரம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா இதற்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற சென்ஸ் இல்ல, ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி தான் மனிதன். அந்த சக்தியைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த சக்தி என்னது என்று குறிப்பிடக்கூடியது இந்த ஆத்மா தான், இந்த வேதாந்தம் ஒண்ணுதான், இந்த சாஸ்திரம் தான். அதை தயார் பண்றதுக்கு தான் விஷ்ணுதாசனம். அப்ப இந்த மனிதனுடைய உண்மையான கோர்ஸ் எது இருந்தால் அதை அவனை மனிதன் என்று சொல்லலாம். அதுக்கு 1000 பேர் வச்சிருக்கோம். மனுஷனுக்கு மனுஷன்னு பேர் வச்சிருக்கோம். மனுஷன் என்ன? புத்தன், மனிதா, அப்படின்னு மனிதா அப்படின்னா அந்த புத்தி இருக்கு. அந்த புத்திக்குள்ள எப்படி வேலை செய்யறது, அந்த புத்திக்குள்ள யார் இருந்தா இந்த புத்தி வேலை செய்யறதோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறது இந்த சாஸ்திரம். ஆகைய அந்த சாஸ்திரமாக அது காமன் டு எவரிபடி, எல்லோருக்கும் ஒன்னதான்.
ஒவ்வொருவருக்கும் மாறுவது அவளுடைய மனசு அவளுடைய புத்தி. அதற்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் இருக்குதுன்னா அதை மாறல. அந்த மாறாததான ஒரு தத்துவத்துக்கு சமம்னு பேரு. அந்த சமமாக இருக்கக்கூடியதான பொருளை நீங்க பார்க்கணும். அதை பார்க்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த ஓங்காரம். அதனாலதான் விஷ்ணுதாசனத்துல முதல்ல ஓங்காரத்தை சொல்றோம். எங்கும் சமமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை உங்களுக்கு காட்டுவதற்காக இருக்கு. அதை காட்டணும்னா நமக்கு அந்த பிரேம மைண்ட்ல நாம இருக்கணும். எதை நாம் தேடுகிறோமோ அதை நாம் நினைத்து தேடணும். அதுல ஒரு தாய் காணல, ஏதோ ஒரு புத்தகம் காணல, என்ன முதல்ல என்ன நினைக்கிறேன், புத்தகம் தேடி கொடுத்தோன்னு அது கேட்கிறேன். அது இஷ்டம் இருந்தா ஒரு மாதிரி எங்க வச்சு தேவைன்னு கேட்பேன். அது எங்க வச்சுன்னு தெரிஞ்சா அவளை தேடிக்கிறாங்க. சாதாரணமா நடக்கக்கூடியதாக. அப்புறம் வெற்றி இடத்துல தேடுங்க. இது சாதாரணமா ஆத்துல நடக்கக்கூடியதாக. அதெல்லாம் நம்ம முதல்ல நீங்க இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு முன்னாலே இந்த பாசிட்டிவிட்டிஸ் எல்லாம் அவன் இது பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கல தானே கேட்கணும். அதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் எப்படின்னா ஸ்வரூப ஜிக்ஞாசா. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்றது. ஓஹோ இப்படி இருக்கும், இவ்வளவு பெரிய புத்தகம் இப்படி இருக்கும், அதுக்கு இந்த அட்டை போட்டுப்பேன் இப்படி இருக்கும். ஓஹோ இப்ப இதுல அப்ப என்ன யோனி சத்யாம் தத்பரி மாத்தியதே நகச்சா பிரமதா நஷ்டா திருமதி மாத்தியம் அப்படின்னா எது எங்க இருக்கலாமோ அது அங்கே தேவை. புத்தகங்கள் எங்க இருக்கும், புத்தகம் வைக்கக்கூடியதான இடங்கள்ல இருக்கும், வேற இன்னொரு இடங்கள் இல்லை. அதே மாதிரி நாம் சாதாரணமா எங்க வைப்போமோ எங்க வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம தேடிக்கொண்டு இருக்கோம் இல்லையா. அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவை நம்ம எங்க தேடணும். அந்த ஆத்மா எப்படி இருப்ப சர்வம் கல்விதம் பிரம்மதஜலானிதாந்த உபாசீதா. ஆகையால் நாம் எதை தேடுகிறோமோ அதை மனதில் நினைத்து கொண்டு அதுவாகி தேடணும். ஒரு புத்தகத்தை தேடுறோம், அந்த புத்தகம் எப்படி இருக்கணும், எங்க இருக்கும், எந்த சொருப்பம், எந்த சைதுல இருக்கும், எந்த அட்டை போட்டிருக்கோம், இப்படியே நினைச்சுட்டு தானே தேடுறது. வேற ஏதோ நினைச்சுட்டு தேடுறதோ இல்ல. அதே போல நீங்க எதை தேடுறது பரமாத்மாவை தேடுறது. அந்த பரமாத்மா எப்படி இருக்காரு, சர்வமா இருக்காரு. ஆகையால் தான் அந்த ஓங்கார வடிவமாக தேடுங்க. அந்த ஓங்காரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம சஞ்சனா நிதாந்த உபாசீதா இது ஏததுக்தம் பவதி யஸ்மாத் சர்வமிதம் விசாரஜாதம் பிரம்மா. எக்காரணத்தினால் இவ்வுலகமெல்லாம் மாறின உலகமெல்லாம் பிரம்மம் தான். ஏன் சஜத்வா கல்லத்வா ததனத்வாது அதிலிருந்து புலந்திருப்பதனாலையும் அதுல தங்கியிருப்பதனாலையும் அதற்குள் லயத்தை அடைவதனாலையும் பிரம்மம். குடமானது எங்கிட்ட இருந்தது, மண்ணுக்குள்ளதான் இருந்தது. மண்ணுல தானே குடம் பண்ணின. மண்ணுல குடம் இல்லைன்னா ஏன் மண்ணை எடுத்துக்கிறான், ஜலத்தை எடுத்து குடம் பண்ண வேண்டியதானே. மண்ணுல குடம் சூட்சமா இருக்கு, அதனாலதான் மண் எடுத்து குடம் எடுத்து. நாளை காலமே தயிர் வேணும்னா என்ன பண்றது, இன்னைக்கு ராத்திரி பாலை காட்டு அத சாதாரணமாக கொஞ்சம் சூடா வந்த பிறகு அதுல கொஞ்சம் உர கொத்தின்னு கொஞ்சம் தயிரை போட்டு இல்ல மோரை போட்டு மூடி போச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில இங்க பார்த்தோம்னா தயிரா இருக்கு. இந்த பால்ல ஏன் உர குத்துவாங்க, கொஞ்சம் திருத்தம் போட்டு அது உர குத்தி பாருங்களேன். ஏன் சார் பண்ண மாட்டேங்க, அல்ல வேற எதுவும் உர குத்தினா வரலைங்க என்னதான் இல்ல சார், பால்ல தான் தயிர் இருக்கு, அது சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாத உருவமா இருக்கு. ஆகையால் பால்ல உர குத்தினா தான் தயிர் வரும். அல்லது தயிரை உண்டு பண்ணக்கூடியதான திறமை பாலுக்குத்தான் இருக்கே தவிர வேற இன்னொரு பொருளுக்கு இல்லை. ஜலத்திலேயோ வேற எதிரையோ உர குத்தினா தயிர் வராது. காரணம் என்ன, பாலுதான் தயிருக்கு காரணம். அந்த காரணத்துலதான் காரியம் வரும். அதே போலயே மண்ணுல இருந்தா குடம் வருகிறது, மண்ணுல இருந்து குடம் வருது. குடமாக இருக்கிற நிலையில் அந்த குடத்துல மண்ணை தவிர வேற இருக்கணும். குடத்துக்குள்ள ஜலம் வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. குடம், அந்த குடம் மட்டும் தனியா இருக்குல்ல, குடத்துல மண்ணை தவிர வேற ஏதாவது இருந்தோ குடத்துல வேறும் மண். அது பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் மண்ணாக இருந்தது, பிறந்த பிறகு குடம் எனக்கூடியதான பெயருடன் இருந்ததே ஒழிய அது மண்ணுத்தான். பிறகு அந்த குடம் அழிஞ்ச பிறகு என்னாச்சு, மண்ணாக ஆச்சு. முக்காலத்திலையும் மண்ணெனக்கூடியதான நிலை மாறலை.
பிறப்புக்கு முன்னால் மண் என்று சொல்லப்பட்டது, அழிந்த பிறகு மண்ணால் சொல்லப்பட்டது. நடுவு காலத்தில் அது என்ன ஆச்சு? குடம் என்பதான பெயரை மட்டும் அடைந்தது. முதலில் குடமில்லை, அழிந்த பிறகும் குடமில்லை, நடுவுல மட்டும் காணப்பட்டது. ஆதா வந்தேஜ என்னாசி வர்த்தமானே விதத்ததா. முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை, இருக்கிற காலத்தையும் மட்டும்தான் சார். முக்காலத்திலையும் மட்டும்தான். இந்த உலகம் எல்லாம் முக்காலத்துல என்ன? பரம்பொருள் தான். பரம்பொருளுங்கிறது வந்தது சஜ்ஜத்வா. இருக்கும் பொழுதும் பரம்பொருளை குடித்துக் கொண்டுத்தான் இருந்தது. குடம் மண்ணத்தான் குடித்துக் கொண்டிருந்தது, வேஷ்டி நூலைத்தான் குடித்துக் கொண்டது தான் இருக்கும் பொழுது. இந்த உலகம் எல்லாம் பரம்பொருளை தான் குடித்துக் கொண்டிருக்கு. கடைசியில் என்னாச்சு? பரம்பொருளோட ஒன்னா போயிடுது. ஆகையால் பரம்பொருள் தான் எல்லாம். இத்தொங்கிற வருஷம் இதாட்டம். சஜ்ஜத்வா தல்லன்வா ககனத்வாக்க நச்ச சர்வஸ்ய ஏகாத்மத்வே, எல்லாமும் ஒன்றாக இருக்குமேனால் அது ஆகாதயன் சம்பவந்தி, இந்த ஆசை முதலிய பொருள்கள்லாம் உண்டாது. தஸ்மாத் சாந்த உபாசீதா, ஆயால் இதை சாந்தமாக சொல்லுங்கோ, தியானம் பண்ணுங்கோ. விஷ்ணுதாசனம் படிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன சொல்லலாம்? உலகமெல்லாம் பரம்பொருள், நாம் பார்க்கும் போதெல்லாம் பரம்பொருள், நாம் அனுபவிக்கிறதெல்லாம் பரம்பொருள். அந்த பரம்பொருள் எனக்கூடியதான முழு கடலில் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மேலையும் கீழையும் பக்கங்களிலும் எங்கும் பரம்பொருளே இருக்கிறார். அப்பரம்பொருளால் சூழப்பட்ட நடுவில் நான் இருந்து கொண்ட பரம்பொருளை தியானம் செய்கிறேன் என்ற ஒரு கருதி அப்புறம் பண்ணுங்க. அதான் ஓங்கிற வருது கஷ்டம். நீங்க விஷ்ணுதாசனாவத்தை எப்படி படிக்கணும்? நம்ம தெரியாமலே ஏதோ படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்க நான் சொல்லும்படி படிக்கலையானால் அதனுடைய முழுமையான சொரூபத்தை அடைப்பது. அது விஷ்ணுதாசனத்தை எப்படி படிக்கணும்? பரம்பொருளை தியானம் செய்து பரம்பொருளுக்குள்ள நாம் இருக்கிறதாக நினைத்து படிப்பது. ஒரு செகண்ட் தானே இது. கண்ணமோட எங்கேயே நம்மளை சுற்றி பரம்பொருள் கல்விக்கம் பெற்ற ஆரம்பிச்சிருக்கலாம். எவ்வளவு ஸ்பீடாக படிக்கலாம் ஒண்ணு சொல்ல. ஒன்னே ஒண்ணு நடுவில் விட்டுறாங்க. ஒரு 500 நாமாக்களை விட்டு வேகமாயிடும். அது சொல்றேன் 2-3 இடத்துல எங்க ஸ்கிப் பண்ணவே விஷ்ணுதாசனாவே எங்க விட்டு போயிடும். அதுக்கு ஆனா இந்த விஷ்ணுதாசனை படிக்கிறத கொஞ்சம் ஒரு பாசியோட மற்றதை விட்டு நம்ம இது நமக்காக ஒரு பர்சனல் டைம் மீதியெல்லாம் விட்டுருக்கோம். மீதியெல்லாம் பண்றப்ப இல்லை பண்ணுறோம். இதை மட்டும் வாசிக்கிறதுக்காக நமக்கே ஒரு 10 நிமிடம் அப்படின்னு தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசு சாந்தியா இருக்கு. இதெல்லாம் விட மனசாந்திக்கு இது ரொம்ப உயர்ந்ததாக ஒரு ஆயல் விஷ்ணுதாசனம் படிக்கிறதுக்குள்ள இல்லை. இந்த மனசாந்திங்கிறத எங்கேயும் கிடைக்காதான பொருள். நமக்கு எங்கேயும் கிடைக்காதான பொருள் இந்த மனசாந்தி. ராமன் முதல்ல 12 வருஷங்கள் வசிஷ்டர்கிட்ட வார்த்தை. வசிஷ்டர் எல்லா விதமான தர்ப்பங்களும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாமும் சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் என்ன சொன்னா, விஸ்வாமித்திரர் அழைத்து போன விவாகங்கள் விவாகங்களானவரும் மறுபடியும் அயோத்திக்கு வந்த பிறகு இன்னொரு 12 வருஷங்கள் ஆனந்தமாக வாழ்ந்த. இந்த வாழ்ந்த பிறகு அவருக்கு வேண்டு சஞ்சாரம் பண்ணணும்னு ஒரு ஆசை. நம்ம அயோத்தியில இருக்கோம், ராஜாவுடைய பிள்ளையா இருக்கோம், சக்கரவர்த்தி விரும்பனா இருக்கோம், உலகங்கள்லாம் போய் பார்க்கிறோம். அப்பாவை கேட்டார். அவர் நோன்மா சொல்ல போல அது என்ன, 7 நாட்களானப்புறம் பிறந்த குழந்தை. அந்த குழந்தைங்க எப்படின்னா ரொம்ப செல்லமாக வளர்த்த லோகோத்தரமான குணங்களோடு ராமனிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் அந்த வம்சத்திலேயே விஸ்வாச வம்சத்திலேயே மற்ற அத்தனை குணங்களும் ஒரு இடத்துல இல்லைன்னு என்று சொல்றாரு காளிதாஸ். அத்தனை கல்யாண குணங்களோடு கூடியிருந்தான ராமன். நான் நம்ம ஊர்ல போய் பார்த்துட்டு வாங்கணும்னா பார்த்துவேன், சந்தோஷமா பாருங்க. போனப்புறம் சந்தோஷமா இருக்கு. வந்தது என்ன ஆயிடுது, அவருக்கு எதையும் வாழ்க்கையில எதுவும் பிடிக்காத நிலைக்கு வந்துட்டார். என்ன ஆச்சுன்னா, தீர்த்த யாத்திரை பண்ணா இப்படி நடக்குமாங்க? இல்ல, அப்படி நடக்காது தாராளமா. ஏன்னா எந்த இடத்துலயும் நீங்க ஜெனரலா ஒரு ஊருக்கு போனேன்னா ஒரு சந்தோஷம், அந்த ஊருக்கு போனோம், கும்பமேளாக்கு போனோம், இங்க என்னமா இருக்கு எத்தனை ஜனங்கள் ஆனாயிரம் முழுக்க அந்த கங்கையை பார்த்தாலே போதுமே, விமானத்தை பார்த்தாலே போதுமே, என்ன புண்ணியம்
அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்தி ரசம் வேற வருது. அதோட இதை உங்களுக்கு இஷ்டமாக காசு செலவு பண்றேன். கொஞ்சம் ஜாஸ்தியா நீங்க எவ்வளவு நினைச்சதோ அதோட ஜாஸ்தியா செலவு பண்ணி இங்க இல்லாதான பொருள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து அது வேற அதை 4 பேரை காமிச்சு நான் அந்த ஊரில் கொண்டு வந்தேன் இந்த ஊரில் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை டைரியில எழுதிட்டு இந்த நாளைக்கு நீங்க போறோம் அப்படின்னு பண்ணிட்டு நாமும் போகணும் அப்படின்னு சொன்னதா ஒரு சந்தோஷம் தெரியா. ஆனா இந்த சந்தோஷம் ராமனுக்கு கிடைக்கல. ஏன் ராமனுக்கு கிடைக்கலன்னா அவர் மனசுல வேற ஒண்ணு எண்ணி இருந்தேன். இது தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு ராஜ்யம். அந்த சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா சர்வேஜனா எல்லா மனுஷாருக்கும் ஒரு திருப்தி இருந்தது. அவன் வந்து ராஜா இவ்வளவு அழகா இருக்காரு எவ்வளவு நல்லா கவிதா விதரத்தேதான் கேவலம் ஜென்மேதவா பிரஜானாம் கரணா கண்டனாது. இந்த குழந்தைகள் ஒரு ஆத்துல உண்டாகத்தான் அவ பண்ணக்கூடியதான செய்யும். அந்த குழந்தை உண்டாச்சுன்னா அந்த குழந்தைக்கு அன்னன்னைக்கு ட்ரெஸ் அன்னன்னைக்கு பால் அன்னன்னைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் அரசாங்கத்துல இருந்து வருவான். கவிதா பிரஜானாம் கரணா. ஒவ்வொரு குழந்தை பிறந்ததுமே அது பணக்காரத்துல பிறந்திருக்க ஏழை பிறந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளையும் அந்தந்த குழந்தை அத்தனையும் அப்படி காப்பாற்றினாரா கேட்டது. அந்த சிஸ்டம் என்னன்னு நமக்கு புரியுது. என்ன எப்படி பண்ணினார் என்ன இந்த லோக்கல் பாடி ஏதாவது என்னமோ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அப்படி இருக்கலாம். ஒவ்வொரு ஆசிரியும் அந்த குழந்தைக்கு கரெக்டா அந்த ஸ்கூல் ஏஜ் வந்ததுன்னு அது அட்மிஷன் ஃபார்ம் வந்துடும். அவன் குழந்தை அவன் நல்லா படிக்கிறதுன்னு விட்டுலாம். என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அது அவன் அந்த குழந்தை எப்படி பரிபாலனம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவன் பார்த்திருக்கான். அதனால அந்த ஜனங்களுக்கு ராஜாவால விட முடியாதான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தார். எல்லா காரியமும் அவர் பார்த்துக்கிறாருன்னா நமக்குன்னு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவனுடைய காரியம் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு வேண்டியதான சகல வசதிகளும் அதுதான் கட்டளை சொல்லி அப்படி இருக்கிறதுனால ஜனங்களுடைய மனசை அந்த தசரத சக்கரவர்த்தி தனதாக ஆக்கி கொண்டார். அதோட மட்டும் அந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணிக்கை 100 ரூபாய் வந்ததுன்னா 16 ரூபாய் அரசாங்கத்தை கட்டிட்டு நீதான் எடுத்துட்டு போகலாம். நீங்க தனியா டாக்ஸ் போட வேண்டாம். அதே போல நீங்க 100 ஜபம் பண்ணேன்னா இந்த 16 ஜபம் ராஜாவுக்கு துதித்து வீட்டா எடுத்துட்டு போப்பாங்க. சங்கல்பதிலே அப்படி சொல்வாங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த ராஜா அவ்வளவு ஒரு பற்றுதல் இருந்தது. ஆகையால் ராமன் என்ன பண்ணினார், இப்படித்தான் இருக்கும் என கூடியதான எண்ணத்துல ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்காரு. ஆனா இவங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த பிறகு இவருக்கு ஒண்ணு தோணித்தான், இவ்வளவு லௌகிக வாழ்க்கையில இப்படி இருக்காரு ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாத்ம சிந்தனை இல்லையே அவருடைய. ஏன்னா அவர் இதற்கு முன்னால வசிஷ்டரிடத்துல நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அவர் கேட்ட விஷயங்கள் எதுவும் இங்க லோகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கு இல்லை. அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பிரேம மார்க்கத்துல இருக்கா. பிரேம மார்க்கத்துல இருக்கேன்னா உலக வாழ்க்கையில இருக்கா. ராஜாவுக்கு என்ன சகாயம் பண்ணணும், நாட்டுக்கு என்ன சகாயம் பண்ணணும், நாம முன்னேறத்துக்கு என்ன பண்ணணும், நாடு முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், ஜனங்கள் எல்லாம் நாடை காப்பாற்றுறது எப்படி, இந்த வழியில இருக்காரே தவிர யாரும் உபனிஷத்தை வாசிக்கிறதோ அல்லது அத்தியாத்ம சிந்தனத்தோட இருக்கிறதோ யாருக்கும் வைராக்கியம் வந்த நிலை இல்லை. ராஜா செய்தார் அவருடைய கால்குலேஷன். ஏன்னா ஒரு ராஜா என்ன பண்ணணும்னா ஒரு வருஷத்துலயே இந்த லௌகிகமான வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரே தவிர இந்த அத்தியாத்ம ஒரு அடிப்படை உள்ள இருந்தாதான் ராஜ்யம் நன்றாக வரும். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னா காசு மட்டும் இருந்தா போறாது. காசு, புகழ், மற்ற வசதிகள் இவைகள்லாம் இருந்தா இவைகளோட நிற்குமே தவிர அவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும் பொழுதும் அவன் தங்கி நிற்கணும்னா அவருடைய மனசுல வைராக்கியம் இருக்கணும். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் என்னுடைய உயர்ந்ததான வழியை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி வேணும். அது எப்ப வரும்? வேதாந்த வார்த்தை வரும், ஜபம் பண்ணினாதான் வரும், அத்தியாத்ம சிந்தனை இருந்தாதான் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப ராமனுக்கு வைராக்கியம். இவ்வளவு பண்ணி இது பண்ணலையே, இதை என்ன பண்ணணும்? இதெல்லாம் ராஜாவே ஆகலை. அவர் யுவராஜ பட்டாபிலே கூட ஆகல. இருந்த போதிலே இப்படி ஒரு வைராக்கியம் வந்தாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே.
அப்ப இவ்வளவு ஜனங்களுக்கும் ஒரு துன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கு. துன்பம் வந்த பிறகு அதுக்கு ரெமடி பண்றதுக்காக ராஜா பண்ணிட்டு இருக்காரு. வியாதி வந்த பிறகு அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே வராம இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டாமா? ஜனங்களுக்கு பிரவருத்தி இல்லை. ஞாபகத்துக்கு எனக்கு பிரவருத்தி நான் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரவருத்தி வரலையானால் அதை எப்படி பண்ண? உங்களுக்கு பிரவருத்தி வரும்படி பண்ண வேண்டிய டியூட்டி ராஜாவுக்கு. அதை ராஜாவும் பண்ணல, ஜனங்களும் பண்ணல. ஆகிய மந்திரிகளும் 8 மந்திரிகள் சுமந்திரங்களோட மந்திரிகள் ஒருத்தரும் இந்த வயசு வரலையே. இப்ப என்னதான் பண்றது? தான் அட்வைஸ் பண்ண முடியுமா ராஜாவுக்கு? சின்ன ராஜா இல்ல, 60,000 வருஷம் பரிவாரம் பண்ற ராஜா பண்ண முடியுமா? அதோட இல்ல, உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அவர். இப்ப சாதாரணமாக நம்ம 2 பேர் வந்தோம்னா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப பெரிய நிலைக்கு போயிட்டீங்கன்னா நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணவும் கூடாது. இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகையால் என்ன பண்ணா ஒன்னும் பிடிக்கல அவருக்கு. என்ன இது கர்த்தவியதா மோட செஞ்சாதா இப்படி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிவிட்ட, இது நேரம் தபத்துக்கு இருக்காங்க. ஞாபகத்துதான் ஒருவன் நான் சொல்ற பேசி கேட்கலன்னா அவன் திருந்தனையானால் அதற்கு தபத்து நான் பண்ணணும். தபத்துனால்தான் முடியும். பையன் சன்னியாசனம் பண்ண மாட்டேங்கிறான், நல்ல வழியில இருக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதாப்பா? தபஸ் பண்ண. தபஸ் பண்ணினா தெரியாது. இந்த தபத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. காஞ்சி பரமாச்சாரியர் மணிக்கணக்காக தபஸ் பண்ணிட்டு இருந்தார். எதற்காக? அவருக்கு என்ன ஆகுங்க தபஸ். ராமலிங்க சுவாமி வெறும் தபஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். ஜோதி ரூபமாக ஓங்கார ரூபா தபஸ் பண்ணார். எதற்கு? அவருக்கு வேணுமா? இல்ல, அந்த தபஸ்து வேல்யூ. ஆகையால் நம்ம தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். வைராக்கியம் வந்தார். வைராக்கியம் வரும் பொழுது எதிரையும் பற்றுதலற்றவராக ஆயிட்டார். யாருக்கு எந்த பொருளையும் பற்றுவது இல்லை. அப்பொழுது விஸ்வாமித்திரர் வர அந்த சந்தர்ப்பத்துல வரும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ராமனை கூட்டு வாங்கிற. ராமனை கூட்டு வாங்கன்னு சொன்னா அங்கே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இப்படி ராமனை கூட்டு வருவாங்க. ஆனா ராமனாலும் எதிரையும் உற்சாகம் இல்லாம கதா தினோத்சவே ராம சிங்காரியமதி நபத்தியது கேவலம் வெறும் சாந்தமாகத்தான் இருக்காரு, ஒன்றும் பண்ணல, எதிரையும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது இருந்தாலும் கூட்டணு வாங்குவோம்னு சொல்லும் பொழுது கூட்டணு வந்தப்ப விஸ்வாமித்திரர் கேட்கிறார், என்ன உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கு? நான் உங்களை அழைத்துட்டு போகணும்னு வந்திருக்கேன், இது எப்படி இருக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப இது சொல்லும் பொழுது பசித்த சொன்னதை ஞாபகப்படாதீங்க, உங்களுக்கு இத்தனையும் சொன்னாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எடுத்து மறுபடியும் விஸ்வாமித்திரர் வசித்த சொன்ன விஷயத்தையே கதையாக கட்டத்தி பாக்கியானம், லவணோபாக்கியானம், சரஸ்வதி பாக்கியானம், இப்படி அநேக உபாக்கியானங்களாக சொல்லி 6 பிரகரணங்களால இந்த யோக வாசித்தத்தில் கிரந்தத்தை எழுதினார். அவருக்கு வந்ததான வைராக்கியம் அத்தியாத்ம சிந்தனம் இல்லாதனால ஜனங்களுக்கு, உலகத்துல அத்தியாத்ம சிந்தனை இல்லாம இப்படி போயிருந்தேங்கிறதுனால இவருக்கு வைராக்கியம் வந்து அந்த தபஸ் பண்ணி மறுபடியும் குரு உபதேசம் இத வசிஷ்டர் சொன்னதான விஷயத்தை தான் புரிந்து தான் அதை எடுத்து விஸ்வாமித்திரர் மறுபடியும் அதே தத்துவத்தை கதையாக 6 பிரகரணங்களாக பண்ணினார். ஒரு சோகத்துல இதான் யோக வாசித்தம். ராமனுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. ஆனா அந்த வைராக்கியம் போனது எப்படி? சர்வம் கல்விடம் பிரம்மா, இதை உலக வாக்கியத்தினால்தான். அதாவது கடைசியில மூச்சு பிரகரணங்கள் எதுல இந்த சர்வம் கல்விடம் பிரம்மாங்கிற வாக்கியத்தை சொல்லி அது வந்து கடைசியில மனசின் வைராக்கியம் வந்தது. அந்த துன்பம் போகணுமையானால் துன்பமானது உலக வாக்கியத்தினால்தான், அது பிரகாசத்தினால்தான் போகும். முன்னால சொல்லியிருந்தாலும் சில சமயத்துல இன்னொரு தரம் சொன்னா கேட்க இந்த மனஸ்தான் வந்து அதையும் தான் சொல்லுவோம். உலகம் விட்டுதான் சொல்லியிருக்கோம். 2வது சொன்னா அதை நல்லா பிடிக்கிறான்னு. அப்ப என்ன, அந்த தத்துவமானது நமக்கு புரியணும்னா அதுக்கு தகுந்ததான தேசம், காலம், அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலைகளை ஏற்படும். ஆனா தஸ்மாது சாந்த உபாதியாய் இருக்குது. சூரியதாம் தர்ம சர்வஸ்வம் சுஸ்வாதைவ அவகாரியதாம் சூரியதாம் கேளோ தர்மதம் சர்வஸ்வம் சுஸ்வாதைவ கேட்டதிலே அவகாரியதாம் ஆத்மன பிரதிகூலனே பரேஷாம் ந சமாச்சரே.
விசுவேஷம் பாட்டு எப்படி இருக்கலாம், தனக்கு எது விருப்பமா இருக்கோ அது மற்றவர்களுக்கும் கொடுக்கூடாது, தானும் எல்லோரும் ஒரு மாதிரி என்று நினைக்கிறோம். ஆத்மவும் வற்ற சமம் பத்தியது யோர்ஜுனா, தன்னை உபமாக தன் போதையே எல்லோரையும் யார பார்க்கிறானோ, சுகம் வா எரிவா துக்கம், எனக்கு சுகம் வந்தா எப்படியோ அப்படி, எனக்கு துன்பம் வந்தா மற்றவர்களுக்கும் அப்படித்தான் என்று யார் பார்க்கிறானோ, சயோகி பரமோமத நிர்குண பரமாத்மாத்ர தேவியாப்யம் யவஸ்தித சமம் ஞான விஜேயம் நாவமன்யேன லங்கையே. ஒரு நாளைக்கு பாரிஜாதம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் சொர்க்கலோகத்துல இருக்கு. அந்த புஷ்பத்தை திரௌபதி வேணும்னு கேட்டா, அது வேணும்னு அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக என்ன பண்ணினா, இங்க இருந்து பீமசேனர் போற நடுவுல காடு, அந்த காடுக்குள்ள இருந்து போயிட்டு இருக்கேன். போற சந்தர்ப்பத்துல அங்கே அனுமார் படுத்துட்டு இருக்க. அனுமார் ரொம்ப வயசா படுத்துட்டு இருக்க. படுத்துட்டு இருக்கப்ப வாழை நீட்டிட்டு படுத்துட்டு இருக்க. இவருக்கும் நடுவு வழி இருக்கு, அதை தாண்டி போகணும். இவர் பீமசேனன் என்ன பண்ண, அது இவருக்கு அவர் அனுமானம் தெரியாது. பாவம் குறைஞ்சே அந்த வாழை எடுக்கல. அவர் பார்த்தார், அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பி இப்படி பார்க்கிற. அவர் பார்த்துட்டார், யாரும் தம்பி தான். ஏன்னா அவரும் வாய்ப்புத்துறாரு, இவருக்கும் வாய்ப்புத்துறாரு. ஆனா இவர் என்னன்னா தன்னுடைய விஷயம் தெரிஞ்சுக்கல. அவருக்கும் நல்ல புத்தியை சொல்லி தரலாம். ஆனா என்ன பண்ண, கொஞ்சம் நீயே அந்த வாழை அப்புறப்படுத்திட்டு போயேன்பாங்க. ஏன்னா என்னால முடியல, வயசாயிடுச்சு. இந்த வாழை நாட்டக்கூடியதான சக்தியும் உடம்புல இல்ல, கொஞ்சம் அப்புறம் நம்ம பேச சக்தி இருக்கான்னு இவர் கேட்கிறேன். அப்படின்னு நாங்க பண்ண. அவர் வந்து கோபம் வந்துச்சு, தாண்டி போங்கிறல எனக்கு தெரியாதான்ட்ட. எனக்கு தாண்டி போக தெரியும், ஆனா ஒண்ணு நான் அண்ணா சொல்லி கேட்டிருக்கேன், ஒவ்வொருடைய உயிரிலையும் பரமாத்மா இருக்கா, ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்க, அதை தாண்டப்படாதுன்னு நான் தான் நினைக்கிறேன். நிர்குண பரமாத்ர பரமாத்மாத்திர இந்த சரீரத்தில் நிர்குணமான பரமாத்மா எல்லா பிராணிகளையும், குரங்கு பிராணிகளையும் யாரு இருக்க, பரமாத்மா இருக்க. நிர்குண பரமாத்மாத்திர சமஹம் ஞான விஜேயம் நாவமன்யேன லங்கையே, அவரை நான் அவமானப்படுத்த மாட்டேன், அவரை நான் தாண்டி அவமானப்படுத்த மாட்டேன், ஆகையால் தான் நான் தாண்ட மாட்டேன். இல்லைன்னா நான் தாண்டி விடுவேன் சுவாமி, நீங்க வெறும் குரங்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்கார், அது நான் அண்ணா சொல்லியிருக்காரு. எத்தியாகமயம் நவிசேயம் சமஹம் பூத பாவனம். ஒருவேளை நான் சாஸ்திரங்களை வாசிக்கிறேன், நீங்க பெரியவரா இருந்திருக்கலாம், சாஸ்திரத்தை வாசிச்சிருக்கலாம். அனுமார் எப்படி பெரியவர் இருக்கிறடா, அனுமாரும் சாஸ்திரங்கள்லாம் அறிஞ்சிருக்காரு. ராமன் சொல்லிக் கொடுத்திருக்காரு. வைதேகி சகிதம் சுலன் துருமதலே ஹைமே மகாமண்டலே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுத்திதம் அக்கரே வாசகதி பிரபஞ்சன சுதே. அக்கரே முன்னால அனுமார் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும் இவர். ஆனா அவருக்கு வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா வேதாந்தத்தை யார் பேர் வாசிக்கலாம், மனுஷியா இருக்கலாம். மனுஷியாதிகாரத்வாச்சாத்ரஜா, மனுஷனா பிறந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேலாம். மனுஷனை பொறுத்தவரைதான் அதிகாரம், வேற யாருக்கும் கிடையாது. தேவதைகளோ ராட்சதாலோ ஏற்காலோ கிண்ணராலோ திம்புருடாலோ அவனுக்குதான் அவன் கிடையாது, உங்களுக்குத்தான் அதிகாரம். அந்த மனுஷனா பிறந்த அவனுக்கு தான் சொல்லி தரதை வேற அனுமானுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது. அது குழந்தா பிறந்தவர். ராமன் பார்த்தான், இவரோ இவ்வளவு பெரிய பக்தர், அவர்தான் கோடி கோடியை பண்ணிட்டார் ராமநாமன். இவருக்கு அந்த அதிகாரம் வந்தாச்சு. ஆனாலும் இப்பிறவிலே இவர் குழந்தா பிறந்திருக்கார், எப்படி சொல்றது? யோகம் என்னன்னா அவ்வியாஜ கருணா மோதி, அந்த பகவான் என்னமா பண்றா தெரியுமா? நீங்க வெளியே ஆனந்தார், அவர் ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி பண்ணி தராங்க. என்ன பண்ணினா தெரியுமா, நான் மகர்ஷி எல்லாம் பொண்ணால போட்டு நிக்க வச்சாராம். 4 பேர் நிக்கிறா, அனுமார் உட்கார்றாரு. உட்கார வேண்டார், காலடியில உட்கார்ந்துருக்காரு. மகர்ஷி என்ன வரிசையா வரையும் நிக்கிறார். போட்டோ பார்த்துக்கலாம், பட்டாபிஷேகத்துல வரிசையா நிக்கிறார். என்னன்னா அக்கறையே ஆசையது பிரபஞ்சனத்துதே தத்துவம் முனிஷ்ய பரம். முனிகளுக்கு அந்த பரமத்துவத்தை சொல்லுகிறார். உபனிஷத் சொல்றது பிரம்மவிதா மோதி பரம் பரஞ்ச பிரம்ம ஓங்காரா. இந்த பரமான தத்துவத்தை
ராமன் தான் மகாவிஷ்ணுவாக இருந்து கொண்டு அனன்ய புரோக்தே தினத்திரநாட்டி தான் அந்த பிரம்ம வடிவமாக இருந்து கொண்டு சொன்னேன்னா அது புரியாம போகாது. அது எப்படி தான் அந்த ஆத்மானுபவத்தோட இருந்து கொண்டு நானே பிரம்மம் சொன்னாலேன்னா அது அனுபவிச்சு சொன்னாலேன்னா அது கேட்கிறவனுக்கு புரிஞ்சுதான் ஆகணும். ஆக என்ன பண்ணினாரா தத்துவம் முனிப்பரம் அந்த முனிகளுக்கு இந்த தத்துவத்தை எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லும் பொழுது இன்சிடென்டலா இவர் சொல்லிட்டார். எப்படி கிராமாந்தரத்துல சிஷ்யாவுக்கு வேதாத்தியனம் செய்திருக்கான். சமையல் கட்டல மாமி சமையல் கட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் அப்புறம் இவர் அந்த போவார். அது சிஷ்யர் சொல்லுவான். சொன்னதுமே அங்கிருந்து மாமி கரண்டியோட தப்பு சொல்றாரு. மாமியை புரிஞ்சுக்கலையே இப்படின்னு தினமும் காலமழை வேலை கேட்டு இருக்கேன். அதனால இவ எல்லாரோட மாமா விட மாமிக்கு தான் கேட்டு கேட்டு ஸ்வரத்தான புரிஞ்சு எந்த மந்திரம் சொன்னாலும் டக்குல புரியுது, ஸ்வரம் தெரிய புரியுது. என்னடா சின்ன அதற்கு சரியா சொல்லு. அதே மாதிரி தான் அந்த தத்துவம் மகர்ஷிகளுக்கு கேட்டது அனுமானுக்கு ஆத்ம ஞானம் உண்டு. அதனாலதான் பீமன் சொல்றார், பீமன் எத்தி ஆகமயம் நவீந்தேயம் உங்க மாதிரி எங்களுக்கு ஆகமம் வராத போனாலும் சமகம் பூதபாவனம் உலகத்துல எல்லோரும் இது எல்லா மனுஷாலையும் தூய்மையாக்கி கொண்டு கருணை பண்ணக்கூடியதான அப்பரம்பொருளை நான் அறிவேன். கிரமேயம் சுவாம் கிரி ஜீமாம் அனுமான் இவசாகரம் நான் நினைச்சேனால் இந்த மலையும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான காடுகளையும் நான் தாண்டுவேன். எப்படி தாண்டுவேன் தெரியுமா? அனுமார் சமுதிரத்தை தாண்டின மாதிரின்னு சிரிச்சுட்டார். யாரோட பேசுறதுன்னு தெரியாமல் பேசுறீ விவகாரம் முழுக்க அந்த பாஜாபார சந்தர்ப்பத்துல வருது. கிரமேயம் சுவாம் கிரிஞ்சேயம் அனுமான் இவசாகரம் பத்தவைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத்தத சேத்தத பச்ச வயதான புலியும் சிங்கமும் அது மற்ற சாதாரண பொருள்களும் ஒண்ணுக்கு விரோதமாக இருக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு உண்மை தெரியல. யாருக்கு யாரோட விரோதம்? நீங்க இருக்கிறதே கொஞ்ச நாள். இதை சண்டை என்ன சார்? சொத்துக்காக இந்த ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. இருக்கிறது கொஞ்ச நாள் தான். இருக்கிறத அனுபவிச்சுட்டு போயிட்டு வர வேண்டியதுதானே விவகாரம் முழுக்க. ஒரு பதார்த்தம் ஒருத்தரும் எடுத்து போறது இல்லை. இருந்தாலும் சண்டை போட்டு வம்சம் வஞ்சமா நாட்டம் ஆரம்பிச்சுல. அதான் சொல்றது வேண்டாம். ஏவம் தைத்தியா விகல்பா கவிதாமயா பிரகலாதன் சொல்றார். இப்படி சின்னதாக வெவ்வேறாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இன்னொரு இருக்கிறது ஊடுருவி ஒரே தர்மம் தாம்ப இதை ஒத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடியதான சுருக்கமான விஷயத்தை கேளுங்க. விஸ்தார சர்வபூதத்திய விஷ்ணு சர்வமிதம் ஜெகது. இவ்வுலகம் எல்லாம் பகவானுடைய விஸ்தாரம் தான். ஒருவரே பலவாக மாறி இருக்க. நவராத்திரி பொம்மை போறையில பொம்மை பொருவுல எல்லா பொம்மையும் வச்சிருக்கேன். எல்லா பொம்மையும் மண் பொம்மை தான். எல்லா பொம்மையும் இங்க பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருந்தான். இவங்க என்னடா இருக்கு அதை நீங்க இது தசாவதாரம், இது இந்த அவதாரம், இது மழை. நகமான பொருளை விட அந்த பிளாஸ்டிக்ல இருக்கிறது நகம் மாதிரி காணப்படுது. இதாவது வாடி சொல்லிடுது. அது நச்சமா இப்பொழுது மரத்திலிருந்து கொண்டு வந்து வச்சா போல இருக்குது. அழகா இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி தான் உலகத்துல மனிதர்கள் வெவ்வேறாக காணப்பட்ட போதிலும் அதற்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடியதான தத்துவத்தை அறிங்கள். அந்த தத்துவம் தான் மகாவிஷ்ணு. திரஷ்டவியமாத்ம தத்வஸ்மாது அதே எனவே அதனால புத்திசாலிகளா இருக்கிறவ அந்த ஆத்ம தத்துவத்தை பரம்பொருளாக பார்க்கணும். சமுத்ருஜ ஆசுரம் பாவம். இதனால் ஆசுரம் பாவம் இந்த கெட்டதான கொடூரமான எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் தஸ்மாத்யூயம் யதாவயம் ததாயத்னம் கரிஷ்யாமோ யதா பிராப்தியாம நிர்வதின். எல்லோரும் சேர்ந்து நாம இப்படி முயற்சி பண்ணுவோம். எதனால் எல்லோரும் பரம்பொருளை அடைவோமோ. இதான் இந்த எண்ணத்துல வினுதாரணம் பாதிக்கும். அதனாலதான் இந்த எண்ணம் உங்களுக்கு அந்த ஓம் எனக்கூடியதான சொல்னால வரணும். ஓம் சொல்லும் பொழுது இந்த எண்ணம் வேணும்னு சொல்லிட்டு போற இதனுடைய மேல் காரணம்.